பத்ராளி பத்ராளிங்கட வா கொஞ்சம். என்ன என்ன வர வாண்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்னங்க பல்ல கட்டுவேரு வேலைக்கு போகும்போது சல்லு சல்லுன்னு உழுவேரு என்ன சிரிச்சிட்டு கிடக்கேரு. அது வாண்ட ஒண்ணு சொல்லட்டுமாட்டி? சரிதான் என்னத்த சொல்லும் பாப்போம். பூக்களே சற்று ஓய்வெடுங்கள். ஐயா என்னத்தங்க வேற ஆள் வர்க்க நேரத்துல என்னத்த ஒரு மாதிரி போவாங்க. வயசான காலத்துல கவிதை சொல்ல வராரு கவிதை. ஏடி சொல்லத கேளுடி. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், தேவையில்லாததை வீட்டிலிருந்து விலக்கி விடுங்கள். எனக்கு புரிஞ்சு போச்சு. ஜெரு இந்த மாதிரிப்பட்ட பேச்சு எனக்கு பிடிக்காது. மோரச்சி அடிச்சுறே கிளம்பு வேலைக்கு. சொன்னா புரிஞ்சு கொட்டி பத்ராளி. எங்கேயோ போற ஓனான நம்ம வீட்டு வேட்டிக்குள்ள உடலான்னு நீ நினைக்கிறது தப்பு. போ சொல்லிட்டி. தேவையில்லாத பிரச்சனை. அவளை பத்தி உனக்கு தெரியும். எதுக்கு இந்த வம்பு? போ சொல்லு தயவு செஞ்சு. பாரு நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது எனக்கு யார் உதவுகா? நீங்களும் உங்க வீட்டால் போல எனக்கு உதவுது கிடையாது. இந்த ஆச்சி, இந்த வள்ளி, இந்த கீதா, தெருவுல இருக்க 4-5 மக்கள் தான் எனக்கு உதவுதாவ. அதே மாதிரி அவியலுக்கு ஒரு பிரச்சனைனா யார் உதவணும்? நான் தான் உதவணும். அதனால உம்ம வாயை பத்திட்டு நீர் வேலைக்கு கிளம்புனா நல்லது. தேவையில்லாம முழுத்துக்கிட்டு இங்க இருந்தேன்னு வையும் உமக்கும் எனக்கு சண்டை உழும். திருந்தாத ஜென்மத்தை திருத்தவா முடியும்? பட்டு தான் திருந்தும். வந்துருவார். பூக்களை ஓய்வெடுங்க. வந்து விட்டா வந்து விட்டான்னு போறாரு இல்ல. சொனப்பரியா சொனப்பரியா, இதை எப்படி மாட்டதுக்கு காத்தே வர மாட்டுக்க. யாரு எம்மா கொஞ்சம் உள்ளவாயா? எம்மா நீ அம்மா எம்மா அவ உன் கையில கிடைச்சா பேசாம கொன்னுரு. ஒரு 50 ரூபா இந்த வயசான கட்ட குடிக்கிறதுக்கு கேட்டதுக்கு என்னவே கிழிச்சிட்டு போறா. கெட்டுன மாப்பிள்ளன்னு நினைச்சாளாவா? எம்மா சொட்டனா மொட்டைதான் அவ. எம்மா இந்த ஏசிய கொஞ்சம் ஆணு போட்டு தாயா. ஏமாக்கா ஏம்மா அப்படி இல்லம்மா. என் மாமியார் கறி இருக்காவியல்ல சரியான மக்குமா. ஏமாத்தணும்னு நினைச்சா ஏமாத்தலாம். பின்ன என்னைய போட்டு ஒருபாடு படுத்து வந்த பொம்பளை. ஏட்டி அவளோட அடக்கி கைக்குள்ள வையி. இல்லன்னு வையி உன் குடுமைய பிடிச்சி ஆட்டி போடுவாளுவோ. எல்லாரும் என்ன போல இருப்பாளா? ஏ கிழவி, என்னைய போட்டு என்ன பாடுபடுத்துன? நீ படுத்துக்க பாடு தாங்காம தான் என் மாப்பிள்ளைய கூட்டிட்டு நான் வெளியே வந்தேன். பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க அறிவுரை பாரு. நமக்கு வந்தா ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னி. மவளை மட்டும் நல்லா சொல்லி கொடுத்தா. வந்து 10 நாள் மேலே ஆகுது. இன்னும் வீட்டுக்கு போகாமல் என் உயிரை தான் வாங்கிட்டு இருக்கு இந்த கிழவி. மெதுவாக ஏதாவது சொல்லி கேட்டு பார்ப்போம். இதுக்கு மேலே என்னால் தாக்கு பிடிக்க முடியாது. என் வீட்டில் நான் கீழே உட்காந்துருக்கேன், அதுவும் 2 பேரும் மேலே இருக்குதுவா. மாமியாராது பரவாயில்லை, அவ என்னத்துக்கு இங்கே வந்து கிடக்கா? லட்சுமி குரல் மாதிரிலாம் இருக்கு. யாரு? உள்ள வாங்க, ஆள் இருக்கு, உள்ள வாங்க. என்ன லட்சுமி அக்கா, என் வீட்டுக்குள்ளலாம் வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுட்ட? என்ன இப்போ உனக்கு?
என்னது அம்மா இங்க ஒருத்தர் வரல, நீ போமா. கேரே லட்சுமி அக்கா, உன் பேச்செல்லாம் வேற எவகிட்ட வச்சுக்கோ, மோரையோடிச்சு இடிச்சிடும், ஓடிடு பத்துக்கோ. ஒருத்தர் இங்க வரல, தேவனா அங்க போய் சண்டைய போடு. இது என்னது மைனி? சீ, வீட்டுக்குள்ள இப்படி யார் யாரெல்லாமோ வந்து சத்தம் போடுதா? ஆரம்பிச்சிட்டாளுவலா, இனி இதை வச்சே பாடுவாளுவா. இவ்வளோ ரொம்ப ஓக்கிய மாதிரி ஊர்ல சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கா 4 தடவை. இவ என்னைய சொல்ல வரா, அதே ஒண்ணு இல்ல. அவ அப்படிதான் ஊர்ல எல்லார்ட்டையும் சண்டைக்கு போவா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இதுக்குதான் என் பையன்ட்ட நான் பாடாப்பட்டு சொன்னேன், இப்படி ஒருத்தி வேண்டான்னு. கேட்டானாவே ஊர்ல உள்ள எல்லா பம்பையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கானே. சீ, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? என்ன ஐயத்தே, சைக்கிள் கேப்ல என்ன அறுத்து கிழிக்க மாதிரி இருக்குது. அவ்வளவுதான், மரியாதை கெட்டு போயிரும். எங்க நானா சண்டைக்கு போனேன்? சும்மா இருந்து என்கிட்ட அவ சண்டைக்கு வந்திருக்கா. என்னைய சொல்லுதிய? ஓடிருங்க ஓடி. ஏமைனி, என்ன நீங்க அம்மையவே மரியாதை இல்லாம பேசுதிய? எம்மா ஒரு மாமியார்னு பார்த்தாளா, மரியாதை தாராளா? இவா கடவுளே, தந்த மரியாதை வரைக்கும் போதும். சும்மா நொய்யி 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 நொய்யின்னு இங்க பாருங்க, அவ்வளவுதான். ஆவா சண்டைக்கு வந்திருக்கா, என்னைய அறுத்து கிழிச்சிட்டு போறத பேரு. இதுக்கு மேல இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். ஏடி, நீ அண்ணனுக்கு போடு போடு. எம்மா, இனிமேல் இவ சொத்த எவன் தும்பா? ஏமா ஏமா, நீ நில்லு, அண்ணன் வரட்டு. இவள்கிட்ட என்ன நம்ம பேசணும்? ஏமா எம்மா, நான் இருக்க மாட்டேன். நான் துணிமணி எல்லாம் எடுக்க போறேன். இங்க இது எனக்கு இடம் வேண்டாம். கிளம்புங்க கிளம்புங்க. ஏமா நீ நில்லுமா, அண்ணன் போ சொல்லட்டு. இவ என்ன நமக்கு சொல்லதுக்கு? அண்ணன் சொல்லுவாரு, தேவையில்லாம வம்ப இழுக்கிறதுக்குனே வந்திருக்கு. திருவிழான்னு வந்தா இவ கோயில் வர மாட்டா. ஜிங்கு சிக்கன் ஜிங்கு சிக்கன் ஜிங்கு சிக்கன் ஜிங். ஆச்சி, ஹரிச்சந்திரன் போல இவ போய் பேச மாட்டா. ஜிங்கு சிக்கன். எடி வாட்டி, எடி மட்டும் வந்தாளா? எப்படி வந்திருப்பாளே? அம்மா, ஒருத்தர் வரல. ஏச்சி, இப்படி பாடிட்டே இருந்தா போதுமா? அடுத்து என்ன செய்யணும் யோசிங்க. எப்படி அவகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு பாருங்க. ஏடி, நான் எப்படி தப்பிப்பேன்? சவத்து மூடி சாணி அல்லாம வீட்டு வாசல்லே போட்டிருக்கா. அதை பார்க்க அவளுக்கு கோபம் வந்து என்ன சாடிக்கிட்டே கிடப்பா. ஆமா, வேற என்னது உங்களுக்கு? இது தேவையில்லாத வேலை. சாணியை கொண்டு போனவனும் எதுக்காச்சு இப்படி எல்லாம் பண்ணுது? நான் தான் இந்த இடத்துல இல்ல இரட்டையாவது ஒரு வார்த்தை கேட்கலாம்ல. உன்னைய காணலட்டி, நான் என்ன டீ செய்வேன்? 1000 சொட்டு பிரச்சனை. இது கூட பரவாயில்லட்டி. அது என்னது? யாரு? அரிசா. இங்க பேர நட்டி அரிசா கிருஷா என்னத்தையோ ஒருத்தி. அவ வேற என் பேர சொல்லாச்சு என்னை முறைஞ்சு வாக்காட்டி இருக்க. இதுல இந்த பிள்ளையும் என் கூட சண்டைக்கு வருவட்டி. எனக்கு என்ன செய்யன்னு தெரியலட்டி. நாளா பக்கமும் கம்பில கைய விட்ட மாதிரி இருக்கு ஊட்டி. ஏச்சி, ஐயோ உங்களை எப்படி கொண்டுகிட்டு. சரி, இப்ப என்ன செய்யுதுக்கு? நான் வேணா லட்சுமி காலில் போய் விழுந்துட்டுமா? வேண்டாமுட்டி, பேசாக்க லட்சுமிக்கு மூஞ்சில அமுக்கி ஆளுக்கு சோழிய பெருக்கிடுவோமா? எம்மோ, கொலகார பாதவத்தி ஆச்சி, என்ன ஆயில தண்டனை ஆக்கலான்னு பாக்கலையா? வீட்டுல இருந்தேலாம் சோத்த தின்னலான்னு பேசாம நான் கூட கடந்துருங்க. கொலகாரியாக்கு எம்மாடி அம்மா. மல்லிகை மல்லிகை பந்தலே, அடி மணக்கும் மல்லிகை பந்தலே, மயக்கி பார்க்க. என்ன இவ இங்க நிக்கா? ஆத்தி, இந்த பொம்பளைட்ட சண்டை போட்டு தானே அந்த கிழவி நம்ம வீட்டுல இருக்கு. விஷயம் தெரிஞ்ச இவ ஆடிடுவாள நம்ம கிட்ட. எப்படி இப்படியோ இவட்ட இருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான். இந்த ஊர்ல உள்ள பொம்பளையில உள்ள ராட்சசிய மாதிரி தான் திரியாளுவா. முந்திரி முந்திரி தோப்புல. என்ன என்னைய பார்க்க? ஆமா ஆமா மக்கா. ஐயா, அவ இப்ப வெளியெல்லாம் போறது இல்லையா? சண்டைக்கெல்லாம் போறது இல்லையா? எந்த எந்த கிழவி? யாரு எங்க வீட்டுல இல்லையா? இல்ல இல்ல கிளவில இல்ல. வயசுக்கு மரியாதை கொடுமக்கா. என்ன மக்கா மரியாதை இல்லாம?
ஒரு கிழவியும் இல்லை. நான் வேலைக்கு போகிறேன். தள்ளுக்கு தேவையில்லாமல் எதுக்கு எங்ககிட்ட வரீங்கோ? ஒரு கிழவி எங்கள் வீட்டில் கிடையாது. முந்திரி முந்திரி தோப்புல முந்தானை திருடு மாப்புல நீதான் அம்பல. சரிட்டி அது கடக்கட்டுக்கு மத்தியானம் என்ன தோறத்த ஆச்சு வீட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கேன். நல்ல வாய் குருஜியாத்தா எது பாட்டு போட்டு டியானு சொல்ல ஆட்டி சாலியா இருப்போமட்டு. உங்களுக்கு ஒரு பயமும் இல்ல. எனக்கு அவ வீட்டுக்கு வந்து ஆடிடுவாளன்னு ஒவ்வொரு நிமிஷமும் கெதங்குது. அதெல்லாம் ஆட மாட்டா. அவளுக்கு தெரியும் நீ ஊர்ல இல்லாத போது தான் நான் ஒத்தைக்கு போய் சண்டைக்கு நிப்பேன்னு. அவ என்ன நினைச்சான்னா நீ வீட்டுல இல்லன்னு நினைச்சிருக்கா. அதான் இன்னும் ஆளை காணும். அவ கணக்கா பைக்கரைச்சிருக்கு. ஏட்டி நீ ஜோத்த எடுத்துக்க ஜும்பா. லட்சுமி சத்தமாது சரிதான். எம்மைய மாப்பிள்ள போயிட்டாரா? ஐயோ அவகிட்ட கிடந்து ஆடி பொழிக்கவா முடியும்? எங்க வெளியில வந்தாத்தீங்க ஒழிச்சிருக்கேன். இப்ப வாரேன் கட்டி பண்றாளே அவசரத்துல வளவி தள்ளிடாத. இருங்க இருங்க.